பைபிளில் விடாமுயற்சி முக்கியமாக வலியுறுத்தப்பட்டுள்ளது. மத்தேயு 10ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் மற்றும் 24ஆம் அதிகாரம் 13ஆம் வசனங்களில் முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே இரட்சிக்கப்படுவான் என்று கூறி, கடின சூழ்நிலைகளிலும் தளராமல் நிலைத்திருப்பவரே வெற்றி பெறுவார் என்று சொல்லப்படுகிறது. விடாமுயற்சி என்பது தடைகள், தோல்விகள் வந்தாலும் எடுத்த காரியத்தை முடிக்க உறுதியுடன் தொடர்ந்து முயற்சி செய்வதே ஆகும். பைபிள் இதை தட்டிக்கொண்டே இருங்கள், அப்போது உங்களுக்கு திறக்கப்படும். லூக்கா 11ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான். நீதிமொழிகள் 24ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் என விளக்குகிறது. விடாமுயற்சி வெற்றிக்கான முக்கிய வழி. தோல்விகளை நிரந்தரமாக கருதாமல் அதிலிருந்து கற்றுக்கொண்டு மீண்டும் முயற்சி செய்வதே வாழ்க்கையில் முன்னேற உதவும். பவுல் அப்போஸ்தலர் 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் முதல் 26ஆம் வசனம் வரை ஓட்டப்பந்தயத்தில் வெற்றி பெற ஒருவன் திட்டமிட்டு உறுதியுடன் ஓட வேண்டும் என்று கூறியுள்ளார். முக்கியமாக பயனுள்ள